லாஸ்ட் எபிசோட்ல நம்மளோட ஹீரோயின் இறந்த தான் பொண்ணோட இறுதி சடங்கு எங்க நடக்குதோ அதுக்கான அட்ரஸை தான் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பா. இப்போ இறந்த தான் பொண்ணோட உடம்ப பார்த்துட்டு தயவு செஞ்சு எந்திரிச்சு வா பாப்பா, நீ இல்லாம என்னால் உயிர் வாழ முடியாது, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகணும்னு சொன்னியே, உன்னை இந்த நிலைமையில என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அழுக அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இப்போ சோகத்தில் நின்றுட்டு இருக்காங்க. நீ என்கிட்டயே திரும்பி வந்துரு, இனிமேல் யாரும் உனக்கு தீங்கு விளைவிக்காதபடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒருத்தனும் உடனே சடங்குக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நம்ம பண்ணியாகணும், ஆனா உங்க ஹஸ்பண்ட் இன்னும் காணோமே அப்படின்னு சொல்லி கேட்க, என் குழந்தைக்கு அப்பா என்னைக்குமே தேவைப்பட மாட்டாரு, அவளுக்கு எப்பயுமே அம்மாவை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுக பக்கத்துல நின்றுட்டு இருக்க அந்த குழந்தையோட பாட்டியோ என் பேத்தியை அநியாயமா கொண்டுட்டானே, நிச்சயமா அவனை நாங்க மன்னிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பையனுக்கு நல்லபடியா ஹார்ட் ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு நம்மளோட ஹீரோ ட்ரை பண்றான். ஆனா அந்த பையனும் இன்னும் கொஞ்ச நேரம் என் கூடயே இருங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க அவனோட அம்மாவோ, என்ன பேசுற, இன்னைக்கு அவரோட பொண்ணு கூட இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அதனால அவர் போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல அவனும் சரி பரவாயில்ல, நான் இன்னும் கொஞ்ச நேரம் அவன் கூடயே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துறான். அவளோ இதுதானே நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்கேன். அங்க உட்காந்து அந்த குட்டி பையன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக விளையாண்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கமோ மேடம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட உடம்பை எடுத்துட்டு போக, ஏன்னா என் பொண்ணை எதுவும் செய்யாதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. இப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அவளை தடுத்து நிறுத்த எல்லாரும் அந்த குழந்தையோட பேரான நோனோவை சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த குழந்தையோட உடம்ப மிஷின்குள்ள வச்சு உள்ளுக்குள்ள அனுப்பிட சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இந்த எந்த விஷயமும் தெரியாம அவளோட அப்பாவோ தான் அண்ணன் பையனோட ஹாப்பியா விளையாண்டுட்டு இருக்கான். இப்ப நம்மளுடைய ஹீரோக்கோ அவனோட அப்பா கிட்ட இருந்து போன் வருது, நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல வேலை முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்ல, டேய் நேத்தே என்ன சொல்லிட்டு வந்தா என்னோட மருமக, இப்ப எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒண்ணும் இல்லை எனக்கு ஒரு எமர்ஜென்சியா வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பையனோட அம்மா கிட்ட நான் உடனே இங்கேருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்ணுக்காக வாங்கின கிஃப்ட் எடுத்துட்டு கிளம்புறான். அவளோ அப்பா கூட அவனை தடுத்து நிறுத்துறதுக்கு ட்ரை பண்றா. அவனை கண்டுக்காம அந்த இடத்த விட்டு வேகமா கிளம்பிட வர வழி ஃபுல்லாமே தான் பொண்ணோட ஞாபகம் தான் அவனுக்கு. அவ கேட்டிருப்பா, அப்பா நான் பெரியவளா வளர்ந்த பிறகு கூட எனக்கு நீங்க கம்பெனி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எப்பவுமே உனக்கு கம்பெனி கொடுப்பேன், உன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இப்ப வேகமா தான் பொண்ணை பாக்குறதுக்காக போய்கிட்டு இருக்கான். அப்பா வந்துட்டே இருக்கேன் நோனோ அப்படின்னு சொல்லிட்டு வர, நான் ஒய்ஃப் கொடுத்த அட்ரஸ்ல அந்த கதவை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பாக்குறான். அவனுக்கு பெரிய ஷாக். அவன் வரதுக்கு முன்னாடியே அந்த குழந்தையோட பாடியை எடுத்துட்டு போயிட, இப்ப கொண்டு வந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு சுத்தி இருக்க எல்லாத்தையுமே பெரிய ஷாக் கொடுத்து பார்த்துட்டு இருக்கான். அங்க இருக்க எல்லாருமே திரும்பி பார்க்க, தன்னோட ஒய்ஃபை பார்த்து உனக்கு அறிவு இருக்கா, எதுக்காக இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாமே என் பொண்ணை கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்ல, மாமியாரோ அவன் கண்ணத்திலேயே அறையறதுக்காக போறாங்க. இப்ப ஒய்ஃபோ நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட, இனிமேல் உன் பொண்ணை உன்னால எப்பயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்ல, போதும் விளையாண்டது, என் பொண்ணு எங்க இருக்கா, இவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன், நோனோ எங்க இருக்க, வெளியில வா, அப்பா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை சுத்தி தேடிட்டு இருக்க, வெளியில வாமா லேட் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, பார்த்தா அந்த இடத்துல அவனோட பொண்ணோட போட்டோ இருக்கு. வேகமா போய் அதை எடுத்துட்டு தான் ஒய்ஃபை பார்த்து, உனக்கு அறிவு இருக்கா, எதுக்காக பாப்பா படத்தை கொண்டு இங்க வச்சிருக்க, சுத்தி பூவா வச்சிருக்காங்க, உன்னோட போட்டோ ஷூட் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு என் பொண்ணோட படம் தான் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவனோட மாமனாரோ ஓங்கி ஒரு அறையா அவனோ கீழே விழுந்துடுறான். உன் பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையா அப்படின்றது கூட தெரிஞ்சுக்காம நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது என்னோட பொண்ணு இறந்துட்டாளா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியா கேட்டுட்டு இருக்கான். ஒரு சாதாரண ஸ்கின் இன்ஜூரி அப்படின்னு தானே நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக, எப்படி இந்த மாதிரிலாம் என் பொண்ணுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒய்ஃபை பார்த்து கேட்க, அவ்வளோ நான் எத்தனை தடவை சொன்னேன், தலையில பலமா அடிபட்டிருக்கு, என் குழந்தைய காப்பாத்துன்னு சொல்லி ஒரு முறையாவது கேட்டியா, எப்ப பார்த்தாலும் எத்தனை தடவை என்னோட பொண்ணு அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா, ஒரு தடவையாவது அதுக்கு என்னால ஆன்சர் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அழுக, அவனோ முட்டி போட்டு தான் ஒய்ஃப் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, அந்த பையனுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதனால வேற வழி இல்லாம அவங்களோட இருக்க வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, எப்ப பார்த்தாலும் உன்னோட அண்ணே ஒய்ஃப் அவனோட பையன் இவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருந்தியே, என் பொண்ணை பத்தியும் என்ன பத்தியும் எப்பயாவது ஒரு தடவையாவது யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அழுக, அவனோ அவனுக்கு அவனே அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு அவனோட அண்ணே ஒய்ஃப் கேவலமா ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்க, கீழே விழுந்து கிடக்குற அவனை பார்த்துட்டு, என்னாச்சு பிரதர் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கைத்தாங்களா அவனை தூக்கி நிப்பாட்டிட்டு இருக்கான். கீழே அவனோட பொண்ணோட போட்டோ கிடக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு நோனோ இறந்துட்டாளா அப்படின்னு சொல்லி ஷாக்கா கேட்க, அவனும் அழுதுட்டு இருக்கான். பக்கத்துல நிக்கக்கூடிய நம்மளோட ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, சிஸ்டர் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, என் பையன் காலையில உடம்பு முடியாம இருந்தானா, அதனாலதான் இவர் பக்கத்துல இருக்க வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஹீரோயினுக்கு கூ வந்துருது. ஓங்கி அவ கண்ணத்திலேயே ஒரு அறைய விட, உலகத்துல யாரு செத்து போனாலும் பரவாயில்ல, உன்னை பொறுத்த வரைக்கும் என் புருஷன் உன் கூட இருக்கணும், அதுதானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரியான பொண்ணு நீ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அவ்வளோ என்னை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்க ஹஸ்பண்டை என் பக்கம் இழுக்கணும் அப்படின்றதுலாம் என்னுடைய எண்ணம்
எண்ணமே கிடையாது, இனிமேல் அவரோட வாழ்க்கையிலே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமாவை போட என் ஹஸ்பண்ட் இல்லாதனால என்னுடைய குழந்தையும் என்னையும் வந்து பாதுகாக்கணும்னு நினைச்சிருக்காரு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, ஓ நீங்க ரொம்ப அப்பாவி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட அவனோட ஹஸ்பண்டோ வந்து உடலை வந்து நின்றுட்டு, இங்க பாரு நம்மளோட குழந்தை இறந்துட்டா அப்படின்றது எனக்கு புரியுது, அதுக்காக ஒரு இன்னசென்ட்டான பொண்ணை வந்து அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்ல, அவளோ அழுதுகிட்டே வந்து அந்த பொண்ணை நோக்கி கையை காமிக்கிறா. இவ தான் நம்மளோட குழந்தையோட சாவுக்கு காரணம் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அவனும் வந்து நான் ஒரு டாக்டர், என்னால் வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும், இது வந்து யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம், அதுக்காக வந்து இவங்களை வந்து அழி சொல்ல முடியாது, நம்ம பொண்ணு இறக்கட்டும்னு நினைப்பாளா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ண, அவளோ வந்து இங்க பாருங்களேன் இவர் ஒரு டாக்டர், இவரை பொறுத்த வரைக்கும் உயிருக்கு போராடுறவங்களோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றி ஆகணும், அதனால தான் அன்னைக்கு என் பையனை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஹீரோ டாக்டரோ எல்லாருமே இறந்து தான் ஆகணும், இப்படிதான் இறந்து போகணும் அப்படின்றது என்னோட பொண்ணோட விதி போல இருக்கு அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கோ வந்து கோவம் தலைக்கு ஏறிடுது, நீ எல்லாம் ஒரு அப்பாவாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிச்சு இழுக்க அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் அவளை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஏண்டா ஒரு அப்பாவா வந்து குழந்தையோட சாவை பத்தி இப்படிதான் வந்து பேசுவியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பூ எல்லாத்தையுமே எடுத்து அவனை அடிக்க ஆரம்பிக்க, அவனும் வந்து பக்கத்துல நின்றுட்டு இருக்க தன் அண்ணனோட ஒய்ஃப் மேல அடிபற்றக்கூடாதுன்னு அவளையும் சேர்த்து இழுத்துட்டு ஓட, பக்கத்துல இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களோ இங்க பாத்தியா அவளோட ஹஸ்பண்டுக்கு வந்து அவளை பிடிக்காது போல இருக்கு, அதனாலதான் சொந்த பொண்ணோட சாவுக்கு வந்துட்டு கூட இப்படி ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அவளும் வந்து கதறி அழுதுட்டு இருக்கா. பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் அவளை சமாதானப்படுத்திட்டு, நம்ம பேத்தியோட சாவுக்கு நிச்சயமா நம்ம வந்து அவனை பதில் சொல்ல வைப்போம், அழுகாதம்மா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்மளோட ஹீரோயினுக்கோ வந்து தூங்கிட்டு இருக்கும் போது கனவு வருது, அதுல ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து உங்க பொண்ணு சேஃபா இருக்கா உள்ள போய் பாருங்க அப்படின்னு சொல்ல, ஓடி போய் பார்த்தா அந்த பொண்ணு வந்து தலையில கட்டு போட்டுட்டு உட்காந்துருக்கா. அம்மா அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பொண்ணும் அம்மா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம், உனக்கு நான் பிடிச்ச மேங்கோ ரைஸ் செஞ்சு தரேன், அது உன்னோட ஃபேவரட்ல அப்படின்னு சொல்லி கேட்க, நல்ல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு காணாம போயிடுறா. நோனோ நீ எங்க போன காணாமி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு திரும்பவும் அந்த ரூம்குள்ள வந்து பாக்குற, அந்த பெட் ஃபுல்லாமே இப்ப பிளட்டா இருக்கு. அதை பார்த்தோன்னே கத்திக்கிட்டு எந்திரிக்க, அந்த இடத்துக்கு வர அவளோட அம்மாவோ வந்து என்னமா ஆச்சு பயப்படாத, கெட்ட கனவு கண்டியா அப்படின்னு சொல்ல, அவளோ வந்து அம்மா அன்னைக்கு மட்டும் என்னுடைய பொண்ணை வந்து அந்த கிண்டர் கார்டனுக்கு அனுப்பாம இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவ உயிரோட இருந்திருப்பா, நான் எதுக்காக அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. என்னால இந்த வழியில இருந்து வெளியில வரவே முடியலமா, ஆனா என் ஹஸ்பண்டால் எப்படி வந்து எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க முடியுது, எனக்கு வந்து அவங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவளோட அப்பாவோ வந்து உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு வந்து லாயராக தான் இருக்கான், பாரிஸ்ல இருந்து இன்னும் 2 நாளில் ரிட்டர்ன் வந்துடுறான், அவன் கூட வந்து உனக்கு ஒரு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுறேன், நீ அவன் கூட பேசு, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்படின்னு சொல்ல, அவன் நிச்சயமா உனக்கும் வந்து ஒரு பாடி கார்டாக இருப்பான் அப்படின்னு சொல்ல, அவளோ வந்து அழுதுட்டு இருக்கா. அதே மாதிரி 2 நாளில் வந்து அந்த பர்சனை மீட் பண்ண, அவனோ வந்து டிவோர்ஸ்க்கான எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்கான். ஹஸ்பண்டோட வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு, இங்கே பார்த்தீங்களா அந்த குழந்தையோட ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு தேவையான மணி எல்லாமே உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்க, அவளோட பையனை பார்த்துக்கணும்னு விருப்பம் இருந்தா அது அவனோட சொந்த காசுல பண்ணட்டும், இதுக்காக என்னோட ப்ராப்பர்ட்டியில வந்து கைய வைக்கிறான், இவன் செலவு பண்ண ஒவ்வொரு அமௌண்ட்டும் எனக்கு ரிட்டர்ன் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்ல, இனி என்னோட பணத்துல இருந்து ₹1 கூட வந்து அவன் வந்து செலவு பண்ணக்கூடாது, என் குழந்தையோட சாவுக்கு காரணமான எல்லாருக்கும் வந்து இதுக்கு தகுந்த பரிசு நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, வேற ஒரு விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை கேள்விப்பட்ட உடனே என்னுடைய இதயமே நொறுங்கி போச்சு தெரியுமான்னு சொல்ல, அவ்வளோ ஷாக் ஆயிரா. என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ வந்து தன் ஹஸ்பண்டோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா அங்க ஒரு டாக்டர் இருக்காரு. அவரோ வந்து இந்த வார்டு வந்து டோனருக்கான வார்டு, அதனால வந்து உங்களோட எமோஷன் எல்லாமே இங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு போக, இப்போ வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல இருந்து குழந்தைய பாத்துக்கிறதுக்காக ஒரு வயசானவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பா. ஆனா அந்த லேடியோ வந்து அந்த ரூம்ல இருந்து வெளியில வர, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களோட ஹஸ்பண்ட் தான் என்ன கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த லேடி. உள்ளுக்குள்ள போன தன் ஹஸ்பண்டோட அண்ணன் ஒய்ஃபும் அவனோட பையனும் அங்க வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. அண்ணன் ஒய்ஃபோ வந்து நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேஷுவலா கேட்டுட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நம்மளோட ஹீரோயின் வந்து ஷாக் ஆக, உன்னோட பையனுக்கும் ஹார்ட் வீக்கா இருக்கு, அப்படின்னா வந்து உன் பையனுக்கு வந்து ஹார்ட் கொடுக்கறதா இருந்துச்சு, அது யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்க, அவ்வளோ வந்து நீ கெஸ் பண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. என்ன என்கிட்ட இருந்து மறைக்கிற, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் வந்து அவ கண்ணத்திலேயே அறைய, அவ்வளோ வந்து உன் பொண்ணோட ஹார்ட் தான் அது அப்படின்னு சொல்ல, பிளாஷ்பேக்லயோ வந்து தன் பையனுக்கு ஹெல்த்தியான ஒருத்தவங்களோட ஹார்ட் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு ஏஜெண்டை வந்து பிடிச்சிருப்பா. அவனோ வந்து நிறைய வந்து அந்த சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாரோடைய பிளட் இது எல்லாமே வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு, உங்க பையனுக்கு வந்து பொருத்தமான ஒரு டோனர் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஹீரோயினோட பொண்ணு பேரை சொல்லிட்டு போயிருப்பான். அதனால வேணும்னே தன் பையன் மூலமா அவன் படிச்சுட்டு இருக்க கிண்டர் கார்டன்ல வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ண வச்சு அந்த குழந்தையோட தலையில அடிப்படை வச்சிருப்பா. ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு டிலே பண்ணா அந்த குழந்தை இறந்துரும். அந்த குழந்தைக்கு ஆல்ரெடி வந்து ஆர்கன் டொனேஷன் பண்றதுக்கான ஃபார்ம்ல வந்து அவங்க அப்பா சைன் வாங்கிட்டு போயிருப்பாரு. இது எல்லாமே அவளுக்கு தெரியும். அதனால அந்த
அந்த பொண்ணோட ஹார்ட் தான் பையனுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டிருப்பா. இப்போ நம்மளோட ஹீரோயினும் வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் குழந்தைய கொண்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவள் கழுத்தை பிடிச்சுன்னு இருக்கு. ஆனால் அவளோ வந்து உனக்கு என்ன பைத்தியமா, உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு, இன்க்ளூடிங் உன் ஹஸ்பண்ட் முதற்கண்டு என்னதான் நம்புவார் தெரியுமா அப்படின்னு சொல்ல கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து அவளோட ஹஸ்பண்டும் வந்துடுறான். என்னாச்சு, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, இதுக்காக இவ கழுத்தை பிடிச்சி இப்படி நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கத்த, இவ வேணும்னே தான் நம்மளுடைய குழந்தைய வந்து கொண்டுட்டா, அப்போ தானே அவளோட ஹார்ட் எடுத்தா இந்த பையனுக்கு வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல ஆனால் வந்து உன்னோட பொண்ணு வந்து இறந்துட்டா. இதனால வந்து எங்கள் எல்லாருக்குமே வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் வந்து வேறு வழியே இல்லை. என்னோட பையனுக்கு வந்து ஹார்ட் வந்து தேவைப்படுது அப்படின்றது தெரிஞ்ச உடனேயுமே ஓ ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த ஆப்ரேஷனே வந்து ரெடி பண்ணாது தெரியுமா, நாங்கள் ஒன்றும் உன்னோட பொண்ணை வந்து கொலை பண்ணலை அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோவோ போதும் இனிமேல் யாருமே பேசாதீங்க, ஒருவேளை வந்து உனக்கு கோவம் இருந்துச்சுன்னா அது ஏன் மேலே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட நம்மளோட ஹீரோயினும் வந்து அவன் கண்ணத்திலே ஒரு அறையை விட்டுட்டு இவ்வளோ தைரியம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேவலமானவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.